அங்கே பாருங்க சோபா எல்லாமே தூக்கிட்டோம். எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இதை கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கி வைக்கணும். டிவிலாம் பாருங்கள். 85க்கு அப்புறம் 80வது சுதந்திர தினத்தை வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டு மாடியில் வந்து நாங்கள் கொடி ஏற்ற போகிறோம். அன்றைக்கி இங்கே பாருங்கள் 5 ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து ஜாமான் அள்ளுறேன்னு சொன்னால எல்லாத்தையும் பாருங்கள் அள்ளிட்டு வந்து வச்சிட்டோம். கீழே வீடு வேலை பார்க்குறதுக்காக எல்லா ஜாமானும் அள்ளிட்டு வந்து ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக வச்சிட்டோம். இப்போ 2 பீரோ மட்டும்தான் அங்கே பாக்கி. அங்கே பாருங்கள் சோபா எல்லாமே தூக்கிட்டோம். எல்லா ஜாமானும் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இதை கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கி வைக்கணும். டிவிலாம் பாருங்கள் ஃபிட் பண்ணணும். டிவியெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து கழட்டி இங்கே வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த இடத்துல ஃபிட் பண்ணி டிவியை வச்சுக்கணும். இன்றைக்கி தான் ஒரு சில வேலையெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி வந்து இங்கே வையா இன்றைக்கி வந்து முக்கியமான நாள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்னென்னா ஆகஸ்ட் 15. இன்றைக்கி வந்து சுதந்திர தினம். வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அங்கே பாருங்கள் அரிக்கு வந்து ஃபுல் டே இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க ஸ்கூலில் வந்து 19ஆம் தேதி ஆனுவல் டே வரனால ஹரி வந்து ஒரு ட்ராமாலையும் ஒரு டான்ஸ் ஆட போகிறான். அதுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்காக ஃபுல் டே இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. அதனால் நேற்று ஸ்கூல்லே கொடுத்த கொடி தான் இது. நேற்று வாங்கிட்டு வந்தான். இன்றைக்கி வந்து 80வது சுதந்திர தினனால நாங்கள் வந்து வீட்டில் வந்து கொடி ஏற்ற போகிறோம். 75வது சுதந்திர தினத்துக்கு வந்து கொடி வந்து எல்லா வீட்டுக்குமே கொடுத்தாங்க கட்ட சொல்லி. அப்போ கட்டினது வந்து அப்படியே நாங்கள் பத்திரமா வச்சுருந்தோங்க பாருங்களா. இப்போ வந்து 75க்கு அப்புறம் 80வது சுதந்திர தினத்தை வந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டு மாடியில் வந்து நாங்கள் கொடி ஏற்ற போகிறோம். அன்றைக்கி இங்கே பாருங்கள் 5 வருஷமாக அப்படியே பீரோலேயே பத்திரமா வச்சுருந்தோம். இங்கே எல்லாருக்குமே கொடுத்தாங்க 75வது சுதந்திர தினத்துக்கு. அன்றைக்கி மட்டும் ஏற்றினோம். அதுக்கு பிறகு 4 வருஷமாக கொடியை ஏற்றலை. சரி நம்ம இந்த வருஷம் வந்து நம்ம கொடி ஏற்றலான்னு இப்போ வந்து கொடி ஏற்ற போகிறோம். கரெக்டாக ஏற்றிட்டு இங்கே வீட்டில் கொடி ஏற்றிட்டு அப்புறம் ஸ்கூலில் போய் அவங்க ஸ்கூலில் வந்து 8 மணிக்கா 8:30க்கு அவங்க ஸ்கூலில் கொடி ஏற்ற போகிறாங்க. இப்போ போய் நம்ம மாடியில் வந்து முன்னாடி நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட கொடி ஏற்றினோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்கு பாருங்களா, இதில் தான் முன்னாடி கொடி ஏற்றினோம். அப்போ வந்து இது மொட்டை மாடியாக இருந்துச்சு. இதில் கொடி ஏற்றினாக்கா நம்ம எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து நம்ம அடைச்சிட்டனால வெளியில் போய் அந்த மாடிப்படி ஏறி வருவோம்ல, அங்கே போய் எங்கேயாவது செட் ஆகுதான்னு பார்ப்போம். போரி இப்போ வந்து கொடி வந்து இங்கே தான் கட்ட போகிறோம். மாடிப்படி கதவு இருக்குல்ல, இவங்களும் கட்ட போகிறோம்பா. ஏன்னா இதை விட்டுட்டா வந்து நம்மளுக்கு ஹைட்டான இடம் இல்லை. இதுதான் நம்மளுக்கு ஹைட்டாக இப்போ இருக்கிறதுல இதான் ஹைட்டான இடம். அப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து வச்சு கயிறு வச்சு கட்ட போகிறோம். புறா எது இப்போ கட்டிட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு எடுத்துடலாமா? இன்னைக்கு தான் இறக்குவாங்க ஸ்கூல்லையுமே. கட்டின அன்னைக்கு தான் இறக்குவாங்க. அது நாள் ஃபுல்லாக இருக்கும். சரி, அப்போ நாளைக்கு காலையில் எடுக்கணுமா? சரி. ஸ்கூலில் சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. மாதிரி லட்டு கொடுப்பாங்களா? நேற்று என்னமோ கொடுத்தாங்கன்னு சொன்னால் நேற்றே கொடுத்துட்டாங்க. அது எங்களுக்கு தரல. சேர்றவங்களாம் இன்றைக்கி போயிடுவாங்கண்ணா. சேராதவங்களுக்கு ஸ்கூல் லீவில் இன்றைக்கி வா ஃப்ரெண்ட்ஸ். கொடி ஏற்றியாச்சு. அது கொஞ்சம் காற்று அடித்தா தான் பறக்கும், நல்லாயிருக்கும். இப்போ கொடி ஏற்றிட்டோம். இப்படி பறக்கும். கொடி ஏற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நேற்று ஃபுல்லாக சரியான மழை பெஞ்சிச்சு. மழை பெஞ்சாலும் எங்கள் புது வீட்டில் வந்து அவ்வளோதான் ஒழுகலை. மாடிப்படியில் கூட நாங்கள் வந்து கொஞ்சம் சைடெலாம் பாருங்களாம், இங்கேருந்து காப்பியா கொஞ்சம் சைடு வந்து இறக்கியிருக்கோம் சீட்டு. அதனால் மாடிப்படிலாம் அந்தளவுக்கு நனையலை. ஆனால் நல்லா மழை பெஞ்சிச்சு. நேற்று ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நல்லா ஒரு 10:30 மணி வரைக்கும் சரியான மழை. அதுலேயே நாங்கள் ஜாமான்லாம் ஏற்றிட்டோம். ஏன்னா மாடிப்படி அவ்வளோதான் நனையாதனால நைட்டு 11 மணி வரைக்கும் 11:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ ஜாமான் நாங்கள் எல்லாத்தையும் 12 தூங்குறதுக்கு 12 மணி ஆகிடுச்சேன்னா ஜாமான்லாம் ஏற்றிட்டோம். இன்னும் வந்து ஒரு 2 பீரோ இருக்குது. அதில் வந்து துணியெல்லாம் எடுத்தால் தான் தூக்கலாம். அப்புறம் வந்து என்னோடய தையல் மிஷின் இருக்குது. ஒரு டேபிள் டிவி இருந்துச்சுல, அந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குது. இது மட்டும் தான் பாக்கியெல்லாம் எடுத்தாச்சு. அதையும் எடுத்துட்டா தான் நம்ம வந்து வீடு வேலை பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்கணும். ஒரு சிலது மட்டும் நான் அடுக்கி வச்சுருக்கேன்.
பார்ப்போம். இன்றைக்கி பார்த்துக்கு ஸ்கூல் லீவ் தானே, அது கொஞ்சம் கொஞ்சமாக அடுக்கி வச்சிரும். மற்ற வேலையை பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிச்சிருவோம். ஆனால் எனக்கு வந்து கடைக்கு நேரமும் போச்சு. டைம் என்னாச்சுடா? இப்போ 6:52 ஆயிடுச்சு. நான் 7 மணிக்கு கடைக்கு போனோம். அருகே வந்து இன்றைக்கி 8 மணிக்கு நேரத்தோட ஸ்கூலில் விடணும். இன்றைக்கி எப்போவும் 8:30க்கு போவான். இன்றைக்கி ஒரு 8 மணிக்கு கொண்டு விடணுமா, 8 மணிக்கு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிடுவோம். ஏன்னா எங்களுக்கு கடைக்கு டைம் ஆகிடுச்சு. அருகியும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு டைமும் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.